வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு புது வீடியோ ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் கைட் 101. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு செடி எப்படி இந்த சின்ன சின்ன உருளைக்கிழங்கு விதையிலேருந்து, அதாவது டியூபர்ஸ்னு கூட சொல்லலாம், இந்த டியூபர்ஸ்லேருந்து நம்ம எப்படி வளர்க்க போகிறோம்னா நான் இன்னைக்கு காமிக்க போகிறோங்க. இன்னைக்கு ஜனவரி 15, அதாவது ஜனவரி 14 வந்து பொங்கல். இது வந்து பொங்கலுக்கு அப்புறம் நம்ம பிளான்ட் பண்ண போகிறோம் கைஸ். உருளைக்கிழங்கு செடி வந்து இது ரொம்ப பெரிய செடி. இது வந்து டியூபர்ஸ்லேருந்து வளரும், சாதா விதையிலேருந்து சின்ன சின்ன விதையிலேருந்து வளராது. அதனால் இது ரொம்ப பெரிய செடி தான். இப்போது க்ரோ பேக்ஸ்லேருந்து வளர்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ரோ பேக்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய வாளி கூட நம்ம வளர்க்கலாம். இப்போது நம்ம கையால் வச்சு நம்ம ஒரு சின்ன ஓட்டை தோண்டி போடுறோம். உருளைக்கிழங்கு டியூபர்ஸ் வந்து நம்ம மண்ணில் புதைச்சி வைக்க போகிறோம். லைட்டாக ரொம்ப டீப்பெல்லாம் பிளான்ட் பண்ண வேண்டாம். இந்த டியூபர்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக கொஞ்சம் மேலே சர்ஃபேஸ்க்கு ரீச் ஆகுற மாதிரி வளர்க்கணும். உருளைக்கிழங்கு டியூபர்ஸ் வந்து நம்ம மண்ணில் புதைச்சி வச்சுட்டோங்க. இப்போது நம்ம மண்ணுக்கு கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்கு நம்ம லைட்டாக ஒரு காம்போஸ்ட், நம்ம உரம் வந்து ஒரு டாப் ட்ரெஸ்ஸிங் மாதிரி டாப் ட்ரெஸ்ஸிங்னால் இந்த மண்ணில் இருக்க மாய்ஸ்சர்லாம் ரிட்டைன் ஆகுறதுக்கு மாய்ஸ்சர் வந்து அப்படியே சேவ் ஆகும். அதாவது தண்ணி, இந்த உரம் வந்து அப்படியே தண்ணி வந்து அப்படியே கலெக்ட் ஆகிடும். அந்த மண்ணு கொஞ்சம் அப்படியே ரொம்ப நாளுக்கு ரொம்ப மாய்ஸ்டராக தான் இருக்குங்க. ரொம்ப அவ்வளோ ஈரமெல்லாம் இருக்காது. இப்போ நான் என்ன உரம் யூஸ் பண்ண போகிறேன்னா புதினா உரம் யூஸ் பண்ண போகிறேன்.
சாயில் லெவல் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா அப்போ அடிக்கடி நம்ம அடிக்கடி இல்லை மண் மட்டும் எவ்வளோ ரொம்ப ட்ரையாக இருக்கோ அந்த டைமில் மட்டும் இந்த செடியோட லீஃபில் லைட்டாக இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் இருக்குன்னா இந்த வெள்ளை ஸ்பாட்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா அப்போ அதில் அதெல்லாம் உடனே ரிமூவ் பண்ணிடணும். இல்லை நீங்கள் வாங்குகிற நர்சரியில் ஏதாச்சும் பூச்சி மருந்துகள் ஏதோ இருக்குன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள் வீட்டில் கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்ப நாள் கழிச்சு 1 மாதம் கழிச்சு நம்ம பார்த்தோன்னா நம்ம உருளைக்கிழங்கு செடி ரொம்ப வளர்ந்துச்சு அண்ட் லைட்டாக கொஞ்சம் காஞ்சி போய் கிடக்குது. ஸோ ஒரே ஒரு உருளைக்கிழங்கு செடியில் மட்டும் ஃப்ளவர் வளர போகிற மாதிரி கூட தெரியுது கைஸ். நான் மண்ணுக்குள்ளே லைட்டாக உரம் கூட ஆட் பண்ணேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு செடி இந்த அளவு வரைக்கும் நம்ம ஃபுல்லாக நம்ம மண்ணோட கவர் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் உருளைக்கிழங்கு செடி, இதுக்கு பேர் ஹில்லிங்னு ஒரு சின்ன டெக்னிக்கு. இன்னும் நிறைய 1 கிலோ உருளைக்கிழங்குலேருந்து 5 கிலோ ஒரு க்ரோ பேக்கில் வளர முடியும். இப்போ நம்ம மண்ணுக்கு லைட்டாக தண்ணி கூட ஆட் பண்ண போகிறோம் கைஸ். இப்போ ஒரு நிமிஷம் நம்ம பார்த்தோம்னா கைஸ் நம்ம க்ரோ பேக் வந்து இந்த அடிக்கு அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போது நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணணும்.